Hi friends, welcome to Uma's Healthy Kitchen. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பன்னீர் தவா ஃப்ரை செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நமக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப டைம் எடுத்துக்காது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் நம்ம இந்த பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரை போட்டு நல்லா மசாலா பன்னீரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கேப்சிகம், ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்து பண்ணுறப்போ இன்னும் நம்மளுக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஃப்ரை பண்ண வேணாம், ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம விட்டுறலாம். அப்படியே ஃப்ரை பண்ணுறப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருக்காது. இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ தவாவில் நீங்கள் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு அதை ஃபுல் தவாவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதில் போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அதோட கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் பன்னீர் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் இதை ஒரு தடவை இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.